வரி அடிச்சிடலாம். என்ன பார்க்குற? வா மாமா ட்ராப் பண்ணுறேன். வாடி போலாம். வாடி செல்லக்குட்டி. செல்லக்குட்டி வாடி. என்னடா பண்ற? என்ன பண்ற? முன்னெல்லாம் அடிச்சு கொல்லணும்டா. இவ்வளவு தைரியம் உனக்கு? பொம்பளை பிள்ளைனா உனக்கு கிள்ளுக்கிறியா? நீ கேலி பண்றதுக்கும் நக்கல் பண்றதுக்குமா பொம்பளை பிள்ளைய பெத்து போட்டிருக்காங்க? ஒவ்வொருத்தையும் இதே மாதிரி அடிச்சாதான் நீங்க எல்லாம் ஒழுங்கா வருவீங்க. நல்ல பிள்ளைங்கள பேர் வாங்கலான்னு அடக்க ஒடுக்கமா போனா உங்க இஷ்டத்துக்கு ஆடுவீங்களா? பொம்பளைங்கெல்லாம் ராட்சசியா மாறினா ஒருத்தனும் தப்பிக்க மாட்டீங்க. உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் நடு ரோட்ல அடிச்சு கொன்னாதான் உன்ன மாதிரியே அலையிற மத்தவங்கள திருந்துவாங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீ போமா. ஒரு சின்ன குழந்தை கூட பார்க்காம அதோட பொம்பளை எடுத்துக்கிட்டு நீ ஷிட். உன்னை அடிச்சு கொல்றேன்டா. பொம்பளை பிள்ளைகிட்ட தகராறு பண்ணிருக்கான். மீரா, stop it, மீரா. What are you doing? மீரா, please, மீரா. விடு மீரா. மீரா, உன்னை தீர்வேன். அப்பதான் ஆத்திரம் அடங்கும். பாத்துட்டு இருக்காங்க மீரா. இவனை கொல்லிட்டு நீ ஜெயிலுக்கு போறியா? மீரா, ப்ளீஸ். டேய், போடா. போடா. ச்சே. என்ன மீரா இப்படி பண்ற? ரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்க? யோ வா. ஸ்ரீதரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகே. என்னம்மா ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல சூர்யா. சரிம்மா, நான் போய் ஸ்ரீதர் எங்க இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன். தோஷக்காரிய கட்டினா இப்படிதான். தோஷம் அதோட வேலையை எப்படியும் காட்டிடும். மீராவோட தோஷத்தினால ஸ்ரீதருக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. அண்ணி, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க. ஸ்ரீதரும் மீராவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்காங்க. அதோட இல்லாம பாசத்துக்கு முன்னாடி தோஷம் வேற எதுவுமே செய்யாது. மீரா ஸ்ரீதருக்காக உயிரையும் கொடுப்பா, தேவைப்பட்டா யார் உயிரை வேணாலும் எடுப்பா. அவ ரொம்ப நல்லவ. நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரமே மீரா ஸ்ரீதரை தேடி கண்டுபிடிச்சிருவா. அம்மா, அவன் என்னோட தம்பிமா. அவன் எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வரேன். குழந்தை பத்திரம். சரிப்பா, பத்திரமா பாத்துக்கோங்க. வா சாப்பிடலாம். மீரா, என்ன இது? ரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்க. பாக்குறவங்கள என்ன நினைப்பாங்க? என்ன வேணாலும் நினைக்கட்டும். ஆத்திரம் தீரணும். இங்க பாரு, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எதுக்காக உனக்குள்ள இப்படி ஒரு ஆவேசம்? மீரா, எதுக்கு இப்ப நீ அலற? அதான் அவனை அடிச்சு விரட்டியாச்சுல்ல, அப்புறம் என்ன மீரா? என்ன பாரு மீரா, என்னன்னு என்கிட்ட சொல்லு. உனக்கு நான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? என்ன வீட்டை விட்டு வெளியில போன்னு வெளியே தள்ளிட்டாங்க. உன்னையும் வெளியில தரத்திட்டாங்களா? பொண்ணா பிறந்தாலே இப்படிதான். பிறக்கிறது ஒரு வீடு, பொழைக்கிறது ஒரு வீடு. அகதி வாழ்க்கையை விட மோசமான வாழ்க்கை. பொண்ணுனா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல. அவ என்ன கடையில வாங்கிட்டு வந்த பொருளா? வேணும்னா வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு, வேணும்னா வீதியில விக்கிறதுக்கு. கடையில வாங்குற ஒரு பொருளுக்கே கேரண்டி வாரண்டி இருக்கு. ஆனா இங்க நமக்குள்ள ஒண்ணுமே இல்ல. போடி வெளியிலனா போக வேண்டியதா இருக்கு. இங்க பாரு, பொண்ணா பிறந்தவங்க எப்பவும் எதுக்காகவும் அழவே கூடாது. நீ வா என் கூட. உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு யாருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நான் கேக்குறேன். உனக்கு நான் இருக்க மீரா. என்ன நீ உன் அக்காவா நினைச்சுக்கோ. வா, கம். டேய் டேய், என் வைஃப் கால் பண்றாடா. போன் எடுத்து கொடுங்கடா. டேய் டேய் டேய், போன் அடிக்குதுடா. ரொம்ப முக்கியமான கால்டா. போன் எடுத்து கொடுங்கடா. டேய், என் வைஃப் போன் பண்றாடா. போன் எடுத்து கொடுங்க. என்ன? வேண்டாம். ஏன்? அவங்க கூட சண்டை போட்டு அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு என்னாலையும் முடியும். வேற யார் துணையும் எனக்கு தேவையில்லை. நானே போலீஸ் ஸ்டேஷன் போவேன், இல்ல வீட்டு வாசல்ல நின்னு போராடுவேன், இல்ல வேற எப்படி வேணாலும் போராடி அந்த வீட்டுக்குள்ள நான் போயிடுவேன். ஆனா அதெல்லாம் எனக்கு இப்ப வேண்டாம். அது மட்டும் இல்லாம என் புருஷன் வீட்டுல இருக்கிற எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. 2-3 பேர் மட்டும்தான் பிரச்சனை பண்றாங்க. மத்தபடி என் அத்தைக்கு ரொம்ப தங்கமான குணம். அவங்கதான்
எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி என்னோட பெரிய ஆத்தா கூட பொறுக்காத அண்ணன் மாதிரி என்னை தங்கச்சியாவே பாத்துக்கிறாரு. கிட்டத்தட்ட அது எனக்கு தாய் வீடு மாதிரி தான். அங்க இருக்கிற 2-3 கெட்டவங்களுக்காக மத்த நல்ல உள்ளங்களை நான் நோகடிக்க விரும்பல டாக்டர். அது மட்டும் இல்லாம போலீஸ் கோர்ட்டுன்னு போனா குடும்ப கௌரவம் தான் பிரச்சனை ஆயிடும். வெளியில இருக்கிற எல்லாரும் என்னை கெட்டவன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிற கெட்டவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். இது எல்லாமே விடுங்க டாக்டர். முதல்ல நான் என் ஹஸ்பண்ட் ஸ்ரீதரை கண்டுபிடிக்கணும். கார்த்திகாவை தேடி போனவரு ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு. கார்த்திகாவை தேடி தானே போன? கார்த்திகாவை தேடி தான் ஒருத்தன் என் வீட்டுக்கு வந்தான். நீ உன்னோட கார்த்திகாவை கூட்டிட்டு போக வந்தப்போ ஒரு ரூம்குள்ள ஒருத்தனை அடைச்சு வச்சிருந்தல்ல, அவனை புடிச்சு விசாரிச்சா கண்டிப்பா உன் ஹஸ்பண்ட் பத்தின தகவல் கிடைக்கும். ஆமா டாக்டர், உங்க வீட்ல அடைச்சு வச்சிருக்கீங்களே ரஞ்சித், அவனை விசாரிச்சா கண்டிப்பா தெரியும். சரி வா போலாம், அவனை விசாரிப்போம். அகிலா, கிளம்பு, வீட்டுக்கு போலாம். அக்கா, இந்த சம்பந்தம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஐயோ சம்பந்தி, என்ன இப்படி சொல்றீங்க? நான் 1000 தடவை சொல்லியிருக்கேங்க, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்க பேத்திக்கு ஒரு அம்மா வேணும். அவ அகிலா கூட பாசமா இருக்கா. அவளை பிரிஞ்சு இருக்க முடியல. அதனால அகிலாவை இந்த குடும்பத்துக்கு மருமகளா கொடுத்துருங்கன்னு கேட்டீங்க. ஆனா இப்ப பாருங்க, 1008 தடங்கள் வருது. எந்த குழந்தைக்காக அகிலாவை சூர்யாக்காக கேட்டீங்களோ அந்த குழந்தைய காணாம போய் நிச்சயதார்த்தமே நிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏதோ கடவுள் புண்ணியத்துல குழந்தை திரும்பவும் கிடைச்சிருச்சு. அதான் எல்லாம் சரியா போயிடுச்சு சம்பந்தி. இப்ப அடுத்த வேலை என்னவோ அதை ஆரம்பிக்க போறோமே, அப்புறம் என்ன? இல்லைங்க, மீராவும் என் பொண்ணு மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா மீராவுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. அது மட்டும் இல்லாம மீரா உங்க வீட்டு மருமக. இன்னைக்கு அவளை வீட்டை விட்டு துரத்திருக்கீங்க. அதே மாதிரி நாளைக்கு அகிலாவும் உங்க வீட்டு மருமகள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு நீங்க என் மகளையும் மீராவை துரத்தின மாதிரி துரத்த மாட்டீங்கன்னு என்னங்க நிச்சயம்? இல்ல, என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்தா நாளைக்கு என் பொண்ணுக்கும் என்ன ஆகுங்கிற பயத்தோடயே நாங்க வாழ வேண்டியிருக்கும். அதனால தாங்க சொல்றேன், இது சரி வராது. ஐயோ போவி அப்பா, எல்லாம் சரியா வர நேரத்துல காரி தீ கெடுக்கிறியா? இது பாருங்க, எனக்கு மட்டும் இல்ல, அகிலாவுக்கும் இதுல விருப்பம் இல்ல. அதனாலதான் எனக்கு முன்னாடியே அகிலா புறப்பட்டான். அரை மனசாதான் நாம இப்ப உட்கார வச்சிருக்கோம். இத பாருங்க, சூர்யா வந்ததும் நான் அவர்கிட்ட சாரி கேட்டேன்னு சொல்லிடுங்க. ஐயோ, முதல்ல உங்க குடும்பத்துல ஒரு நிம்மதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். நாங்க புறப்படுறோங்க. அகிலா, வாமா போலாம். என்னடா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க? கிளம்புறதுக்குள்ள புடி புடி. இப்ப விட்டா அப்புறம் பிடிக்க முடியாதுடா. சம்பந்தி, சாரி சந்திரசேகர், எதுக்கு இப்படி போய் கோச்சிக்கிறீங்க? குடும்பம்னு இருந்தா இதெல்லாம் சகஜம் தானே. எந்த குடும்பத்துல சண்டை வராம இருக்கு? சண்டை வரும், அப்புறம் சமாதானம் வரும், ஆமா, கூடவே சந்தோஷமும் வரும். இதெல்லாம் போய் நீங்க பெருசுப்படுத்தலாமா? அதுவும் நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் ஒரே வீட்டுல நடக்கும்போது சண்டை வராம இருக்குமா? ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அதுல 1000 தடங்கள் வரதான் செய்யும். தடங்கள் இல்லாம எந்த நல்ல காரியம் நடந்திருக்கு நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் கடந்துதான் நம்ம நல்ல காரியம் செய்யணும். இதெல்லாம் நீங்க பெருசுப்படுத்தாதீங்க, விடுங்க. இது பாருங்க, நான் பிராங்காவே சொல்லிடுறேன், உங்க குடும்பத்துக்கு எங்க பொண்ணை கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. சம்பந்தி,
நீங்க சொல்றது எல்லாமே 100க்கு 100 சரிதான். அகிலா எங்க வீட்டுக்கு வந்தா அவளை நாங்க எப்படி நடத்துவோன்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அது வாஸ்தவம் தான். ஆனா அகிலா என்ன தோஷக்காரியா? அவ ஜாதகத்துல பிரச்சனை இருக்கா என்ன? இல்ல. அது மட்டும் இல்லாம அகிலா ஒண்ணும் இல்லாதவ இல்ல. நாங்க எதுவும் வேணும்னே மீரா மேல பழி சொல்லவே இல்ல. அவ வீட்டுக்கு வந்ததுல இருந்தே பிரச்சனை தாங்க. நிம்மதியே இல்ல. அதுக்கு காரணம் அவளோட தோஷம். அவ ரொம்ப தோஷம் புடிச்சவ சம்பந்தி, விளங்காதவ. அவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல எந்த நல்ல காரியமும் நடக்காது. இவ்ளோ பிரச்சனை நடந்து நீங்க இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு போறீங்க பாருங்க. இதுக்கும் அந்த தோஷம் தான் காரணம். மீரா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எந்த நல்ல காரியமும் நடக்காதுன்னு தான் நாங்க அவளை வெளியே அனுப்பணும். மத்தபடி அவ மேல எங்களுக்கு எந்த ஒரு கோவமும் இல்ல. நீங்க உங்க பொண்ணை அழைச்சிட்டு போறதுனா தாராளமா போலாம். ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, எங்க பேத்தி பச்சை மண்ணு. அது அகிலாவோட பாசத்துக்காக ஏங்குது. நீங்க அகிலாவை கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அந்த குழந்தை ஏங்கி தவிச்சிடும் சம்மந்தி. உயிருக்கே கூட ஆபத்தாயிடலாம். சந்திரசேகர், நீங்க கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. அவசரப்பட்டு கல்யாணத்தை நடத்துற மாதிரி அவசரப்பட்டு கல்யாணத்தை நிறுத்தவும் கூடாது. இத பாருங்க, எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் கல்யாணம் நின்னு போனா நல்லா இருக்காதுல்ல? சம்மந்தி, கார்த்திகாவ அகிலாவால பிரிஞ்சு இருக்க முடியுமா? அகிலா, நீயே சொல்லுமா அப்பா கிட்ட. உன்னால குழந்தைய விட்டு பிரிஞ்சு இருக்க முடியுமா? கார்த்திகாவுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். எனக்கு சூர்யாவுக்கு மனைவியா வர்றது முக்கியம் இல்ல, கார்த்திகாவுக்கு அம்மாவா வரணும், அதுதான் முக்கியம். அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். என்னாலையும் கார்த்திகாவை விட்டு போக முடியாது. சூர்யாவுக்கு மனைவியா இல்லைனாலும் பரவாயில்ல, கார்த்திகாவுக்கு காலம் பூரா அம்மாவா இருந்துருவேன். எனக்கு அது போதும். அகிலா, புரிஞ்சுக்கமா. பெரியவங்க சொன்னா காரணம் காரியத்தோட தான் சொல்லுவோம். புரிஞ்சுக்க. அப்பா ப்ளீஸ். சரிம்மா, இதுதான் உன்னோட விருப்பம்னா நான் என்ன பண்ண முடியும்? சரி, நான் வரேங்க. என் அகிலாக்கு பெரிய மனசு இந்த உலகத்துல யாருக்கு வரும்? தங்கமான மனசு. 100 வருஷத்துக்கு நீ நல்லா இருக்கணுமா? மாயா, இன்னும் நல்லா தனியா போர்ஸ் அவன் மூஞ்சில அடி. அடி மாயா, நல்லா அடி. போதும் மாயா, நிறுத்து. ஏய், நான் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கு மரியாதையா பதில சொல்லு. ஸ்ரீதரை எங்க கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்க? ஒரே அழுத்துதான் உன்னை கொன்னுடுவேன். ஏய், இந்த நக்கல் சிரிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உன் மேல கொலை வெறியில இருக்கேன். துப்பாக்கிய புடிச்சு எப்படி சுடணும்னு கூட எனக்கு தெரியாது. உனக்கு நேரா தான் துப்பாக்கிய வச்சிருக்கேன். ஏடா கூடமா அழுத்துனன்னு வை, புல்லட் உன் மேல எங்க பாயும் எப்படி பாயும்னு தெரியாது. சுட்டு தள்ளிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் தற்காப்புக்காக தான் சுட்டேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பேன்.
எனக்கு சுட தெரியாது, ஆனா சுட்டுட்டு அந்த கேஸ்ல இருந்து எப்படி வெளியில வரணும்னு தெரியும். எங்க சுடு சுடு பார்க்கலாம். துப்பாக்கியில தோட்டா இருக்கா? செக் பண்ணியா? சுடுறே. மீரா, என் கன் எப்பவுமே ஃபுல் லோடர் தான். அவனை சுடு மீரா. அவன் மூஞ்சி மூளை எல்லாமே செதறட்டும். உன்னை மாதிரி ஆளெல்லாம் உயிரோடய இருக்க கூடாதுடா. கமான் மீரா, சுடு மீரா. மீரா சுடு அவனை, விடாத, சுடு. சரி சொல்லிடுறேன். இது பாரு ரஞ்சித், உன்கிட்ட எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என் ஸ்ரீதர் எங்க இருக்காருங்கிறது மட்டும்தான். இத மட்டும் சொல்லிடு, உன்னை விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். சொல்றேன் சொல்றேன் சொல்லுடா. சொல்றேன். கண்ணை எடு. சொல்றேன், கண்ணை எடு. சொல்றேன். என்னடா என்னமோ நக்கலா சிரிச்ச, இப்ப உயிருக்கு பயந்து இப்படி பயப்படுற? எங்க சிரி பாப்போம், சிரி. கண்ணெடு நான் சொல்றேன். பருத்திப்பட்டி கிராமத்துல அங்கிருந்து போனீங்கன்னா 4th லெஃப்ட்ல பின்னாடி ஒரு ராயல் கிளப்னு பெருசா இருக்கும். அதுக்கு பின்னாடி போனா ஒரு டென்ஷன் ஏரியா இருக்கும். அந்த டென்ஷன் ஏரியால தான் ஸ்ரீதர் இருக்கான். மாயா, அவனை கட்டி போடு. நாங்க போயிட்டு வர வரைக்கும் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மைக்கூசி போடு. அவன் சொன்ன இடத்துல ஸ்ரீதர் இருக்காராங்கிறது எங்களுக்கு தெரியணும். ஸ்ரீதரை நாங்க மீட்டதுக்கு அப்புறம் நாங்க உனக்கு இன்ஃபார்ம் பண்றோம். அப்புறம் இவனை விஷ ஊசி போட்டு கொன்னுடு. சரிங்க மேடம். இல்ல நான் தான் எல்லாமே சொல்லிட்டேன். என்ன விட்டுருங்க. ஏன் என்ன கொலை பாக்குறீங்க? இல்ல வேணாம், நான் உங்க கூட வந்து ஸ்ரீதரை மீட்டு கொடுக்குறேன். ஏய், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ இங்கேயே இரு. வந்து உனக்கும் அகிலாவுக்கும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. வாங்க ரேவதி, வா. உட்காரா உட்காரா உட்காரா. அகிலா, ஏ அகிலா, ஏ அகிலா, ஏ அகிலா, பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. நீ என்னடா சின்ன பிள்ளை மாதிரி கிறுக்கிட்டு இருக்க? நான் கிரிக்கெட் இல்ல பிரேமா, மத்தவங்களுக்கு கிறுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பேச்செல்லாம் நல்லா தான் பேசுற, ஆனா வேலையில தான் கோட்டை விட்டுற. என்ன சொல்றீங்க? நான் எந்த வேலையை கோட்டை விட்டேன்? நீ என்கிட்ட ஏதோ பெருசா சொன்னியே, அப்பா அம்மாவை மிரட்டி வச்சிருக்கேன், கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவாங்கன்னு, எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாங்கன்னு. இப்ப என்னாச்சு? உங்க அப்பா அம்மாவே உன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவாங்க போல இருக்கே. எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா எப்ப மாறினாங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றேன், இதெல்லாம் அந்த மீராவோட வேலையா தான் இருக்கும். அவதான் எல்லா விதமான தகுடு தத்தா வேலையும் செய்வாளே. அப்படி நடக்க சான்ஸே இல்ல பெரியம்மா. மீராவை வீட்டை விட்டு போக சொன்னது என் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல. அந்த கோவத்தை தான் இப்படி காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ அவங்கள நம்பிதானே நீ திட்டம் போட்ட. அந்த திட்டத்துக்கு எதிராக தானே பேசுறாங்க. அது தப்பு தானே? தப்புதான். அந்த தப்ப சரி பண்றதுக்கு என்ன தப்பு பண்ணலாம் தான் நான் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நாம 2 விஷயத்த செய்யலான்னு திட்டம் போட்டோம். 1 மீராவை வீட்டை விட்டு துரத்துறது, அதுல ஜெயிச்சிட்டோம். 2வது நிச்சயதார்த்தம் நடத்தணும்னு, அது நடக்காம போயிடுச்சே. நிச்சயதார்த்தம் நடக்கும்போது இந்த வீட்ல மீரா இருக்க கூடாதுதான் நம்ம நோக்கமா இருந்துச்சு. இப்ப நிச்சயமும் நடக்கல, அந்த மீராவும் வீட்ல இல்ல. இத நம்ம வெற்றின்னு எடுத்துக்கிறதா இல்ல தோல்வின்னு எடுத்துக்கிறதா? 50% தான் ஜெயிச்சிருக்கோம். அடுத்த 50%த்தையும் நாம தான் ஜெயிக்க போறோம். நீ சொல்ற லாஜிக் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் அகிலா. இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகம்? இந்த பிளான் நீ போட்டியா இல்ல மீரா போட்டாளா? என்ன பாக்குற? எனக்கு என்னமோ அந்த மீரா ஜெயிச்ச மாதிரியே இருக்கு. பெரியம்மா, நானும் ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? இப்ப நீ எதுக்கு இப்படி கோவப்படுற?
குழந்தைய தூக்கிட்டு வரேன்னு போன ரஞ்சித் அங்க மாட்டிக்கிட்டான். என்ன ஆனானே தெரியல. அவன் கிட்ட இருந்து போன் கூட வரல. நானே அந்த டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வந்து அவ ஜெயிச்சாலா இல்ல அவ பாட்டி ஜெயிச்சாலான்னு பட்டி பண்ற பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரஞ்சித் போனானேன்னு விடு. ஒரு தொல்லை ஒழிஞ்சது நிம்மதியா இரு. பெரியம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவன் எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால நான் என்ன சொன்னாலும் அவன் செய்வான். அவன் நமக்கு வேணும். புத்திசாலி அடிமை. அவன் எப்படியாவது தப்பிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே எனக்கு தோணுது பெரியம்மா. மேடம் அங்க ரஞ்சித் சார் இருக்காரா? ரஞ்சிதா ரஞ்சித் அங்க வரலையா? வரலைங்க மேடம். 1 மணி நேரத்துல வந்துறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. இது வரைக்கும் வரல. சரி, கால் பண்ணி அவர் பேசுவாரு. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. யாரா இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, உடனே போட்டு தள்ளிடுங்க. இங்கெல்லாம் யாரும் வர முடியாது மேடம்.